ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிடிக்கரணை புளி தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பிடிக்கரணையை வாங்கிட்டு வந்தோடனே செய்யாமல் கொஞ்சம் நாள் ஒரு வாரம் கழித்து செஞ்சோம்னா அந்த அரிப்பெல்லாம் கம்மியாக இருக்கும். இதுக்கிடையில் துவரம்பருப்பும் வேக வச்சு எடுத்துட்டேன். பிடிக்கரணை வெந்து வந்துருச்சு. 4 விசில் விட்டதுக்கு ரொம்ப நல்லா வெந்து வந்துருந்துச்சு. சாதமும் வச்சுட்டேன். அது ஆரங்காட்டியும் பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பு தண்ணி தனியாக அதில் பருப்பு தண்ணியிலையே புளியை கழுவிட்டு ஊற போட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கிடையில் அது ஆறி வந்துருச்சு. அதையும் எடுத்து தோலை உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இன்றைக்கி நான் இவ்வளோ தான் போட்டேன். இதில் பச்சை மிளகா, இஞ்சி நம்ம இஷ்டம்தான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டுக்கலாமே அப்படின்ட்டு அது ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சாதமும் இதில் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் தான். இதுக்கிடையில் குட்டி குட்டியாக போண்டா மாதிரி அந்த மாவை எடுத்து பிசைஞ்சு போட்டு எடுத்தோம்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குருமாவில் போட்டுக்கலாம், அது புளிக்குழம்புல போட்டுக்கலாம், எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இதுவும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் பருப்பு குக்கரையே கழுவிட்டு வந்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு எண்ணெய் விட்டு தாளிச்சிட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு மாங்காவையும் அது கூடவே போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். 2 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா மாங்காவை தனியாக எடுத்து வச்சுக்கலாமேன்னு குழம்புத்தூள், பிளைன் மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இது மாங்காவை தனியாக எடுத்து வச்சுட்டா மற்றதெல்லாம் கொதித்து வர்றப்ப அது லாஸ்ட்டில் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லை தனியாக கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். புளியும் கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ விசில் விட்டு வந்துருச்சு. மாங்காவை எடுத்து வச்சுட்டேன். இப்போ புளி தண்ணியை விட்டுட்டு அது ஒரு கொதி அதுக்கப்புறம் நம்ம பருப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இதை வச்சு எடுத்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு இந்த ஃப்ரையே அவ்வளோ நல்லாயிருக்கும். இது குருமாவில் போட்டாலும் சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், சாஸ் வச்சு சாப்பிட்லாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்கரணையில் செஞ்ச மாதிரியே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்